நான் மிகப்பெரிய வீரன், நான் தான் மாநில சுயாட்சியின் ஹீரோ, நான் தான் மாநில சுயாட்சியை காக்கக்கூடியவன் சொல்லிக்கொண்டே இந்த அத்தனை நாசகர திட்டங்களுக்கும் அனுமதி கொடுத்து மாநில உரிமைகளை மொத்தமாக இழந்து நிற்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் திமுக. அதிமுகவை விட அதிகமாக மாநில உரிமைகளை அடகு வைத்தது திமுக. 2001 தேர்தலில் திமுக படுதோல்வி அடையுது. இந்த படுதோல்வி அடைஞ்சு அதிமுக ஆட்சி இங்க வந்துருது. இந்த திமுக தோல்வி அடையாமல் இருந்திருந்தால் இன்றளவும் பாஜக கூட்டணியில தான் திமுக. ஏன் அவ்வளவு தூரம் படுதோல்வி அடைஞ்சிச்சுன்னா, இங்க குஜராத் கலவரம் நடந்த போதும் சரி, இது நடந்த போதும் பாஜகவுக்கு மொத்தமாக முட்டு கொடுத்து கொண்டு பாஜகவை ஒருபோதும் எதிர்க்காமல் திமுக நின்றுச்சு. அதனால மொத்த சிறுபான்மையினர் மக்களும், இங்க சிறுபான்மைன்னு அவங்க சொல்றாங்கல்ல, அந்த மக்களும் அப்படியே திரும்பிட்டாங்க. இல்லை, இப்போ நம்மளே கூட நிறைய இடங்கள்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இந்த ராமர் பாலம் தொடர்பான ஒரு விஷயம் வரும்போது கலைஞர் கூட ராமர் வந்து என்ன இன்ஜினியராக எந்த காலேஜில் படித்தார், இதெல்லாம் அப்போலேருந்து அந்த எதிர்ப்புகள் ஆரம்பத்தில் இருந்த மாதிரிலாம் சொல்லப்படுது. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், இது எங்க இருந்து இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய மனநிலை. நான் சொன்னது போல தமிழர்களுடைய மனநிலை தான் திமுகவே அப்படி மாத்திருக்கு. திமுகவை ஒரு பாஜக எதிர்ப்பு கட்சியாக காட்டிக்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது எதுனா தமிழர்களுடைய மனநிலை. இது எப்பயில இருந்து வருதுன்னா, இந்த தேர்தல் அரசியல் வந்த பிறகுலாம் 3000 ஆண்டுகளாக. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் 7200040619. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதுக்கு பிறகுலேருந்தே பாஜக அப்படிங்கிற கூட்டணி குறித்து இது வந்து மக்கள் விரோதமானது, இது தோல்வி கூட்டணி அப்படின்னு திமுக தரப்பில் பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறாங்க. இப்போ பாஜக கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் இது முதல் முறையில் பல ஆண்டுகளாகவே இவங்க கூட்டணியோடு தான் தமிழ்நாட்டில் வலம் வந்திருக்காங்க. இப்போ திமுக ஆட்சி காலத்தில் திமுகவோடு பாஜக இங்கே பயணித்த காலத்தில் ஒரு சில டிமாண்டெல்லாம் வச்சதெல்லாம் சொல்கிறாங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம் இப்பவும் சொல்கிறாங்க. திமுகவோடு பாஜக கூட்டணி போது தமிழ்நாட்டோட நிலைமை என்னவா இருந்துச்சு? திமுக மாநில உரிமை, அந்த இந்துத்துவா விஷயங்கள் இதெல்லாம் சமரசம் இல்லாமல் போராடினாங்களா? அதுக்கெல்லாம் தடைக்கல்லாம் இருந்தாங்களா? எப்படி பார்க்குறேன்? முதல் விஷயம் என்னென்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, பாஜக இங்கே எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் எடுத்து பார்க்கணும். அதுவரை, அதாவது திமுகவோடு பாஜக கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி வரை பாஜக இங்கே தமிழ்நாட்டில் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கட்சியாகவே அது இருந்ததில்லை. காங்கிரஸ் இருந்துச்சு, திமுக இருந்துச்சு, அதிமுக இருந்துச்சு, இவர்கள் தான் இருந்தாங்க. பாஜகங்கிறது ஒரு கட்சியாக கூட யாரும் மதிக்கிறது இல்லை. கூட்டணியிலேயே அவங்க யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. தனிச்சு நின்று ஒருத்தர், ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் ஜெயிச்சிருந்தார். அவர் தன்னோட ஒரு சுய இதனால மக்கள் மத்தியில் அவருக்கு இருந்த பிரபல்யத்தினால அவர் ஜெயிச்சிருந்தார். பத்மநாபபுரம்னு நினைக்கிறேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேலாயுதம்னு ஒரு எம்எல்ஏ, அவர் ஒருத்தர் தான் ஜெயிச்சிருந்தார். இப்போ திமுக பாஜகவோட கூட்டணி சேருது. கூட்டணி சேர்ந்து அவர்களுக்கு சட்டமன்ற தொகுதி வரும்பொழுது, சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது 21 எம்எல்ஏ சீட்டு கொடுக்குது. 21 எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவர்களை வெற்றி பெற வச்சு 4 எம்எல்ஏ முதல்ல 4 எம்எல்ஏ பாஜகவுக்கு இங்கே வெற்றி பெற வைக்குது. அதில் ஹெச் ராஜா முதற்கொண்டு இவங்களை வெற்றி பெற வச்சு உள்ள கொண்டு வந்து ஒண்ணுமே இல்லாத பாஜகவை ஒன்னாக மாற்றியது யாருன்னா திமுக தான் தமிழ்நாட்டில். அதுவரை வந்துட்டு இவங்க இருந்ததே இல்லை. அதே போல மத்தியில் ஆட்சி அமைச்ச போது பாஜக ஆட்சி அமைச்சிடுறாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்ரா பண்ணிட்டு வராங்க, ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆட்சி கலையுது. ஆட்சி கலையும் போது முட்டு கொடுத்து கொண்டு போய் நிறுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க ஐயா கலைஞர் அவர்கள் தான். கொண்டு போய் நாங்கள் காப்பாற்றுறவங்க அப்படின்னு சொல்லி அந்த 5 ஆண்டுகள் முழுவதுமாக அவங்களுக்கு வந்துட்டு இவர்கள் உறுதுணையாக இருந்த காலகட்டத்தில் தான், இங்கே வாஜ்பாய் காலகட்டத்தில் தான் பாஜக இந்தியா முழுவதுக்கும் தன்னுடைய வேர்களை பரப்புது. அவங்க 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அந்த 5 வருஷத்துல தான் அவர்கள் முதல்ல தன் வேர்களை முழுவதுமாக இந்தியா முழுவதுக்கும் பரப்பி ஒரு கட்சியாக இவர்கள் ஊன்றி நிற்கிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா கருணாநிதி அவர்கள் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவால் அப்படி ஒரு வேலை அவர்களால் செய்ய முடியல. இப்படியாக பாஜகவை இங்கே முழுவதுமாக வளர்த்து விட்டு, இந்திய தேசியத்தை இங்கே வளர்த்து விட்டு, அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாநில உரிமைக்கு நேர் எதிராக தான் இருக்கும். பாஜகவும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கும். அவங்க எல்லா இதுவுமே வந்துட்டு மொத்த அதிகாரமும் மத்தியில் குவிஞ்சிருக்கணும். மாநிலங்கள் எல்லோரும் சொல் பேச்சு கேட்கும் பொம்மைகளாக இருக்கணும். அவ்வளவுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அது காங்கிரஸும் அதே தான் செய்யும், பாஜகவும் அதே தான் செய்யும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் திருடி கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். நம் உரிமைகள் அத்தனையும் பறித்து கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். அதையெல்லாம் வாய்ப்பொத்தி கொண்டு பார்த்து கொண்டிருந்தது
முக்கியமாக திமுக. ஏன் முக்கியமாக நம்ம திமுகவை குறை சொல்கிறோம்? அதிமுக செய்யலான்னு கேட்டால் அதிமுகவும் செஞ்சிச்சு. ஆனால் அதிமுக என்ன சொல்லுது? நான் அடிமையாக இருந்தேன்னு ஒத்துக்குது. யாரும் வந்துட்டு நான் பெரிய இவன் அவன் வீரன் சூரன்லாம் சொல்கிறது இல்லை. ஆனால் திமுக என்ன சொல்லுது? நான் மிகப்பெரிய வீரன், நான் தான் மாநில சுயாட்சியின் ஹீரோ, நான் தான் மாநில சுயாட்சியை காக்கக்கூடியவன் சொல்லிக்கொண்டே இந்த பக்கமாக எல்லாத்தையும் உருவி கொடுத்துட்டே இருக்கும். நாம் நம்பி இங்கே ஓட்டு போடுவோம், மாநில சுயாட்சியை காப்பாற்ற வேண்டா உனக்கு ஓட்டு போடுறேன்னு. இந்த பக்கமாக உருவி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம திமுகவை சாடி சொல்ல வேண்டிய ஒரு காரணம் வருது. இவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இங்கே எந்த ஒரு நாசகர திட்டங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அது மீத்தேனாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு காவிரியோட நதிநீர் உரிமை பறிக்கப்படுறதா இருக்கட்டும், நீங்கள் எந்த ஒரு நாசகரமான தமிழர்களுக்கு எதிரான திட்டங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அதில் திமுகவின் கரம் இல்லாமல் இருந்ததே இல்லை. தமிழர்களை அழித்தொழிப்பதிலிருந்து, கச்சத்தீவிலிருந்து, காவிரி உரிமைகளை கொடுத்ததிலிருந்து, தாரை வார்த்ததில், இது எல்லாத்துலேயும் திமுகவினுடைய கரங்கள் இருந்து கொண்டே இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், இவர்கள் வெத்து பிம்பங்களை கட்டிக்கொண்டே இருப்பார்கள். பிம்பங்களை கட்டி அப்படியே மீடியா ஊதி தள்ளும், அப்பா சுயாட்சிப்பா அவங்க ஜெயிச்சிட்டாங்கப்பா வென்றுட்டாங்கப்பா அப்படிங்கும். நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இப்போ ஆளுநருக்கு எதிராக அவங்க வந்துட்டு ஒரு சட்டத்தை இயற்றி நாங்கள் வந்துட்டு அதை வெற்றி பெறோம் அப்படிங்கிறாங்க. சரி, வாழ்த்துக்கள். அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மைல்கல், ஏற்றுக்கொள்கிறோம், பாராட்டுறோம், உங்களை வாழ்த்துறோம். அதிக அளவில் இந்திய அளவில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநில கட்சி மத்தியில் அமைச்சரவையில் பங்கு கொண்டது நீண்ட காலத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். இந்திய அளவில் வேற எந்த மாநில கட்சியும் மத்தியில் அங்கம் வகிச்சு அமைச்சரவையில் அங்கம் வகிச்சதே கிடையாது திமுகவின் அளவுக்கு. அது காங்கிரஸ் இருந்த போதும் இருந்திருக்கு, பிஜேபி இருந்த போதும் இருக்கு, மற்ற ஆட்சிகள்லேயே அது வந்துட்டு உட்கார்ந்துருந்துருக்கு. இப்படியாக ஆட்சி அதிகாரத்தை முழுவதுமாக அனுபவித்துக் கொண்டிருந்தது. இன்னும் சொல்ல போனால் இவங்க சொல்றதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொல்வதை கேட்டுத்தான் மத்திய அரசு செய்கிறது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு தொனியில் பேசுவாங்க. அப்படியானவர்கள் நீங்க சொல்லி இந்த கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வந்திருக்க முடியாதா? நினைச்சிருந்தா கொண்டு வந்திருக்கலாமா இல்லையா? கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வந்திருக்கலாமா இல்லையா? நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் திமுகவினுடைய கூட்டணி ஆட்சியில். அந்த கூட்டணி ஆட்சியில இவங்க உட்கார்ந்து இருக்கும்பொழுது நீட் தேர்வு இப்படியான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது உங்களுக்கு தெரியாதா? மொத்த இந்திய மொத்தத்துக்கும் நீங்க ஒரு இதை கொண்டு வர்றீங்க அப்படிங்கும்பொழுது அது இப்படியான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் இருந்தீங்களா? அப்பொழுதே இல்லை நீட் தேர்வு முடியாது அப்படின்னு சொல்லிடக்கூடாதா? ஒவ்வொன்றாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுவோம், விரிவாக பேசுவோம், ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனை நாசகர திட்டங்களுக்கும் அனுமதி கொடுத்து மாநில உரிமைகளை மொத்தமாக இழந்து நிற்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் திமுக. அதிமுகவை விட அதிகமாக மாநில உரிமைகளை அடகு வைத்தது திமுக. ஆனா வெத்து பிம்பம் பேசுவாங்க, நாங்க அப்படி நாங்க இப்படி இப்படி பேசிக்கிட்டே இருப்பார்கள் தவிர செயல்பாட்டு அடிப்படையில் வந்தீங்கன்னா இப்படி உரிமை அந்த பக்கம் கொடுத்துருவாங்க. பாஜகவோடு மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது சில காமன் மினிமம் ப்ரோக்ராம் இந்த மாதிரி நிபந்தனைகளை வச்சு தான் நாங்கள் போனோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய மோடி அரசு போல் சொல்கிறத சேர்த்து இல்லை, இவங்க நாங்கள் சொல்கிறத கேட்ட ஆளுற போல தான் இன்றைக்கி வாஜ்பாய் அரசு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? ஹம்பக்குங்க, அவ்வளோதான், மொத்தமாக ஹம்பக். நீங்கள் அந்த ஆட்சி காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி காலத்துக்குள்ள அந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத் கலவரம் நடக்குது. குஜராத் கலவரம் நடக்கும்பொழுது இங்கே இருந்து கொண்டு கலைஞர் சொல்கிறார், அது வேற்று மாநிலத்தினுடையது, அதுல எல்லாம் நாங்கள் தலையிட முடியாது. குஜராத் கலவரம் முழுவதுமாக நடந்து முடிஞ்ச பிறகு தான், இன்னும் சொல்ல போனால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு தான், ரத யாத்திரை நடத்தப்பட்ட பிறகு தான், இது எல்லாம் நடந்த பிறகு தான் அவங்க கூட்டணிங்கிறது நடக்குது இல்லையா? அப்போ இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் இங்கே வந்துட்டு காவலர்களாக இருக்கோம், சிறுபான்மையினர் காவலர்களாக நாங்கள், கலைஞர் தான் இருக்கிறாரு அப்படின்னு பேசக்கூடிய இவர்கள் எங்கே இருந்தாங்க அப்படின்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன வச்சாங்க சொல்லுங்க. இப்பவும் சொல்கிறாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் நாங்கள் வைக்கிறோம். அதிமுகவோட வைக்கும்பொழுது அதே வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க, அதிமுக அதை பயன்படுத்தி. பிஜேபி அரசாங்கம் இருக்கும்போது 320 கொண்டு வர முடியல, அதே போல் பாபர் மசூதி இடித்த இடத்துல ராமர் கோயில் கட்ட முடியல, பசுவதை தடை சட்டம், இந்த மாதிரி சில விஷயம் முயற்சி பண்ணி அதுக்கு தடைக்கல்லாம் அதிமுக திமுக இந்த கூட்டணி தானே இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் தடைக்கல்லாம் இல்லைங்க, தடைக்கல்லாம் இருக்கு. தடைக்கல்லாம் இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனி மெஜாரிட்டிங்கிறது ஒன்று இல்லை. தனி மெஜாரிட்டி இருந்திருந்தா அப்பவே அவங்க வந்துட்டு பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. இவங்க உட்காந்து கொண்டு இதை ஆதரவு தெரிவிக்கிறதோ எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ இவங்க எதுவுமே செய்யலை. இவங்க பாட்டுக்கு அதை இவர்களுடைய வேலைகளை செய்து கொண்டே இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் பாஜக அந்த காலகட்டத்தில் இதை செய்து முடித்திருக்க முடியுமான்னு கேட்டால் மக்களுடைய எதிர்ப்பு மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கும். நார்த் இந்தியாவிலே சொல்கிறேன், நார்த் இந்தியாவுக்குள்ள பாஜக தன்னுடைய பாசிச கரங்களை கொண்டு ஆர்எஸ்எஸ்ஐ ஊடுருவ செய்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை கொண்டு போய் சேர்த்து அவர்களுடைய மூளைச்சலவை செய்வதற்கு அவர்களுக்கு நேரம் தேவைப்பட்டுச்சு. அந்த காலகட்டம் தான்ங்கிறது, இந்த காலகட்டங்கள் தேவைப்பட்டதுக்கு உண்டான காரணங்கிறது மக்களுடைய மூளை செலவு செய்யணும்ல. ராமர் கோயில் கட்டுறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம், கொரோனாவுக்கு வந்துட்டு தட்டை எடுத்துட்டு தட்டுறது தான் ரொம்ப முக்கியங்கிறது ஒரு மக்களோட மனநிலையை கொண்டு வரணும்ல.
அந்த மனநிலையை கொண்டு வர்றதுக்கு தான் அவங்க காலம் எடுத்து வச்சு கட்சியை இது பண்ணுங்கிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சொடக்கு போட்டிருந்தா கருணாநிதி காலில் விழுந்திருப்பார். அந்த அளவில் தான் அவங்க வச்சுருந்தாங்க. எதனால் நீங்கள் எந்த எடுத்து பாருங்கள், ஊழலில் திளைத்து திரிஞ்சது திமுக அந்த காலகட்டத்தில். மின்சார ஊழலாக இருக்கட்டும், நிலக்கரி ஊழலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இதில் 2G ஸ்பெக்ட்ரம்லாம் பின்னாடி வந்துச்சு. முதல்ல இந்த மின்சார ஊழல், நிலக்கரி ஊழல் அவ்வளோ பெருசில் இருந்துச்சு. சர்க்கரை ஆலையிலேருந்து எல்லா ஊழலும் இருந்துச்சு. இந்த இடத்தையெல்லாம் அவர்கள் குடுமியை கையில் கொடுத்துக்கிட்டு தான் அவங்க வந்துட்டு நின்னாங்க. இப்போ எப்படி எடப்பாடி அவர்கள் அசைய முடியாமல் ஆட முடியாமல் நானே என் குடுமையை கொண்டு வந்து கொடுக்குறாரோ அதே லெவலில் தான் அவங்களும் இருந்தாங்க. அப்படியாக ஒரு காலகட்டத்தில் இருக்கும்பொழுது அவங்க நினைச்சிருந்தா நிறைவேற்றிருக்கலாம். மக்கள் அதுக்கு மொத்தமாக எதிராக இருப்பாங்கங்கிறதுனால தான் இதாச்சு. இப்படியும் நான் சொல்கிறேனே, இப்போது 2001 தேர்தல் வருது. 2001 தேர்தலில் திமுக படுதோல்வி அடையுது. இந்த படுதோல்வி அடைஞ்சு அதிமுக ஆட்சி இங்கே வந்துடுது. இந்த திமுக தோல்வி அடையாமல் இருந்திருந்தால் இன்றளவும் பாஜக கூட்டணியில் தான் திமுக இருந்திருக்கும். ஏன் அவ்வளோ தூரம் படுதோல்வி அடைஞ்சிச்சுன்னா, இங்கே குஜராத் கலவரம் நடந்த போதும் சரி, இது நடந்த போதும் பாஜகவுக்கு மொத்தமாக முட்டு கொடுத்து கொண்டு பாஜகவை ஒருபோதும் எதிர்க்காமல் திமுக நின்றுச்சு. அதனால மொத்த சிறுபான்மையினர் மக்களும், இங்கே சிறுபான்மைன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த மக்களும் அப்படியே திரும்பிட்டாங்க. இல்லை, குஜராத் கலவரம் 2002 தானே? இல்லை, நீங்கள் பாஜகவினுடைய மற்ற செயல்களுக்கெல்லாம் சொல்கிறேன். இவர்கள் மொத்தமாக இவர்கள் கொண்டு போய் முட்டு கொடுத்து நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க மக்கள். 2001 தேர்தலில் அவர்களுடைய ஆட்சி மாறுது. அதன் பிறகு இவங்க முட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. அதன் பிறகு தான் அவங்க வந்துட்டு கூட்டணியை விட்டு நான் வெளில வர்றோம், அவங்க கூட்டணி விட்டு வெளில வர்றோம்னு சொன்னதுக்கு உண்டான காரணம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த சிறுபான்மை மக்களும் அவர்களுக்கு எதிராக மாறினது தான். இந்த சிறுபான்மையின மக்கள் மாறினதை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் இதையே நம்ம வந்துட்டு ஆயுதமாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வராங்க. இந்த ஆயுதமாக மாற்றணுங்கிறதுக்கு தான் பாஜகவை பூச்சாண்டியாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், இங்கே பாஜகவை வந்துட்டு நம்ம இங்கே ஒரு பூச்சாண்டி போல காட்டிக்கொண்டு இஸ்லாமியரோட வாக்கை அறுவடை செய்வதற்கு இதை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறத திமுக அப்போதான் புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் இருந்திருந்தா இன்றளவும் பாஜகவோட கூட்டணியிலே தான் இருந்திருப்பார்கள் நான் சொல்கிறேன். அந்த ஆட்சி மாற்றம் நடந்துச்சு இல்லையா, ஆட்சி மாற்றத்துக்கு பிறகுதான் இவர்களுக்கு பாஜகவினுடைய பலம் இங்கே என்னவா இருக்குது, இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு தூரம் அதற்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்க, மொத்த தமிழ்நாட்டின் மனநிலை என்னவா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. மற்ற இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, மற்ற மாநிலங்கள்லையும் இஸ்லாமியர்கள் பாஜகவுக்கு எதிராக தான் இருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழகத்தில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, நீ இஸ்லாமியனை தொட்டினா நான் உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு இந்துக்களும் இங்கே வந்துட்டு மொத்தமாக பாஜகவுக்கு எதிர் மனநிலையில் இருக்கிறாங்க. அந்த மனநிலைங்கிறது மற்ற எந்த மாநிலங்களும் இல்லை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு திமுகவுக்கு அந்த ஆட்சி மாற்றங்கிறது தேவைப்பட்டுச்சு. அதன் பிறகான நடந்த நிகழ்வுகள் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னாக்க மொத்தமாக பாஜக இங்கே உள்ளே வந்துச்சுன்னா என்னவா இருக்குங்கிறது தெரிஞ்சிச்சு. இதுலேருந்து விளையிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவும் பாஜகவை சேர்த்துக்க மாட்டாங்க பெருமளவில், இவங்களும் வந்துட்டு சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ தனிச்சு விடப்பட்டதா கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. மற்ற கூட்டணிகளில் இருப்பாங்க, இல்லை ஒரு சொற்ப சீட்டுகளில் நிற்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் மோடியா லேடியான்னு தூக்கி போட்டு அடித்தவங்க வந்துட்டு ஜெயலலிதா நின்னாங்க, இதெல்லாமே பண்ணாங்க. கலைஞரும் சேர்த்துக்க மாட்டார், பாஜகவோட ஒட்டு இல்லை, உறவும் இல்லை, நாங்கள் வந்துட்டு இதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படியாக பாஜக ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்பொழுது இப்போ யோசிச்சு பாருங்க, ஒன்றுமே இல்லை, பாஜகங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ இஸ்லாமிய சொந்தங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய ஓட்டு யாருக்கு போடலாம், நியாயமாக ஒரு இதை வந்து பிரித்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் இங்கே பாஜக வளர்ந்து விடும், பாஜகவினுடைய திட்டங்கள் இங்கே வந்துடும், நம்மளை வந்துட்டு இவர்கள் ஒடுக்கி விடுவார்கள், பாஜக இந்துத்துவா இங்கே உள்ளே வந்துருச்சுன்னா நம்மளை வந்துட்டு ரொம்ப ஒடுக்கிடுவாங்கங்கிற ஒரு பயம் இருந்தால் மட்டும்தான் இவர்களுடைய ஓட்டுக்கள் மொத்தமாக அறுவடை பண்ண முடியும். அப்போ இந்த தேவைக்காக திமுக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவை தூண்டுது, பாஜகவை வளர்த்து விடுது. எந்த கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பாஜகவுக்கு நேரடி பதில் கொடுக்கும் திமுக. பாஜகவுக்கு நாங்கள் தான் எதிரிங்கிறது போல காமிச்சுக்கும். அதிமுகவை விட பாஜகவை ஒருபடி மேலே வச்சு அவங்க நடத்துவாங்க. 2014க்கு பின்பு சொல்றீங்களா, இல்லை அதுக்கு முன்பே சொல்றேன்? அதுக்கு முன்பே சொல்றேன் நான். பாஜகவை வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வச்சுக்கணும், தனக்கு எதிரியாக இங்கே ஒரு இடத்த வச்சுக்கணுங்கிறதுக்கு உண்டானது இருக்குல்ல. 2014க்கு முன்னாடி எப்படி இங்கே பாஜகவினுடைய எதிர்ப்பு மனநிலை இருந்துச்சோ அதை கொண்டு வர்றதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் திமுகவும் செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இல்லை 2014க்கு பிறகு அது அதிகமாகிடுச்சு. இல்லை, இப்போ நம்மளே கூட நிறைய இடங்கள்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இந்த ராமர் பாலம் தொடர்பான ஒரு விஷயம் வரும்போது கலைஞர் கூட ராமர் வந்து என்ன இன்ஜினியராக எந்த காலேஜில் படித்தார், இதெல்லாம் அப்போலேருந்து அந்த எதிர்ப்புகள் ஆரம்பத்தில் இருந்த மாதிரிலாம் சொல்லப்படுது. இல்லைங்க, நீங்கள் அதை எடுத்து பாருங்க, அது ஒரு தூண்டக்கூடிய பேச்சா இல்லையா? இப்போ நீங்கள் இந்துத்துவ மனப்பான்மையை வளர்க்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும் அப்படின்னா இந்துக்களுக்கு எதிராக நீங்கள் பேசணும். அப்போ என்ன ஆகும், இந்துக்களுக்கு எதிராக இவர் பேசுகிறாரு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவர் பேச மாட்டேங்கிறாருங்கிற ஒரு போலரைசேஷனை பாஜகவால் இங்கே உருவாக்க முடியும். திராவிட கழகங்கள் என்ன செய்து கொண்டிருந்ததோ அது முன்பிலிருந்தே சொல்கிறேன், அவர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்துத்துவாவை வளர்க்க வேண்டும் என்றால் இந்துத்துவாவுக்கு எதிராக பேசும்.
அப்போ எதிராக பேசும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவன் நம்ம மதத்தை மட்டும் இவன் பேச மாட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு போய் இங்கே கட்டமைக்க தேவை இருக்குல்ல, அந்த கட்டமைப்புக்கு இவர்கள் வழிவகுத்து கொண்டே இருப்பார்கள். கடவுள் இல்லைம்பார்கள். கடவுள் இல்லைங்கிறதுல எதை சொல்லுவாங்க அப்படின்னா, இந்து கடவுள்களை சொல்லுவாங்க. இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ சொல்ல மாட்டாங்க. இல்ல அதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. இங்க பெரும்பான்மை என்ன எந்த மதம் வந்து சூத்திரன்னு சொல்லுது, என்ன எந்த மதம் வந்து என்ன வந்து இழிவுபடுத்துது, அந்த அடிப்படையில் தவறுன்னு நான் சொல்லல, நான் தவறுன்னு சொல்லல. அதே நேரத்தில் வழிபாடுன்னு ஒன்று இங்கே இருந்து கொண்டு இருக்குல்ல. இப்போ நாம் தமிழர் கட்சி முருகன் வழிபாட்டை இவர்கள் கையில் எடுக்கும் பொழுதும் இது வழுக்குப்பாரா, இது அங்கே போய் சேரு இங்கே போய் சேருன்னெல்லாம் அவங்க சொல்கிறாங்கல்ல. ஏன் அப்படின்னாக்கா, இங்கே ஒரு வழிபாடு, தமிழர்களுக்குன்னு ஒரு மெய்யியல் இருக்குது, அந்த வழிபாடு இருக்கிறது, எங்களுக்குன்னு ஒரு இறை இருக்கிறது. இந்த இறையை நீங்கள் வந்துட்டு கையிலேருந்து பறிக்கும் போது அவனுக்கு ஒரு பயம் வரும். கையிலேருந்து பறிக்கும்பொழுது என்னுடைய வழிபாட்டை, என்னுடைய வாழ்க்கை முறையை, என்னுடைய வாழ்வியல் முறையை, என்னுடைய வரலாற்றை எல்லாத்தையும் நீ என்கிட்ட இருந்து பறிக்கிற அப்படிங்கிற ஒரு பயம் வரும். பயம் வரும்போது எந்த பக்கம் திரும்புவான்னு பார்த்தா, இதுக்கு யார் ஆதரவாக நிற்கிறாங்களோ உங்களுக்கு போகும். அப்போ பாஜகவுக்கு நேர் ஆதரவாக இந்துத்துவவாதிகளை திருப்புவதற்கு இவர்கள் வந்துட்டு இதை செய்து கொண்டே இருப்பார்கள். இது ரொம்ப நுணுக்கமான அரசியல். நீங்கள் அதை வந்துட்டு உற்று நோக்கலாம் மட்டும்தான் தெரியும். ராமர் இப்படி பண்ணாரா இப்படி பண்ணாரான்னு இவங்க பேசுறது எல்லாமே என்ன பண்ணணும்னா, ஒரு சாராரை இந்துத்துவா பக்கமாக திருப்புறத்துக்கு உண்டான வேலைகளாகவே தான் நடந்து கொள்ளும். இப்போ இன்னொன்று, பாஜகவோடு இப்போது சுபவீரபாண்டியன் போன்றவங்கலாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக ஆட்சியை இந்த மாதிரி கோவை குண்டு வெடிப்பு இந்த காரணங்களை சொல்லி ஆட்சியை கலைக்க சொன்னாங்க. அதை வாஜ்பாய் செயலக்கிறதுனால தான் ஜெயலலிதா அம்மையார் வாபஸ் பெற்றாங்க. திமுக தார்மீக அடிப்படையில் அன்னைக்கு ஆதரவு கொடுக்கறதா போச்சு. அந்த ஒன்றை தவிர மறுபடியும் எப்பயாவது தாமரைக்கு வாக்கு கேட்டு பாஜகவுக்கு வாக்கு கேட்டு திமுக எப்போதாவது கூட்டணி வச்சுச்சா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இது எல்லாத்தையுமே எடுத்து பாருங்களேன். இவங்க ஒரு முட்டு கொடுக்கறது என்ன கொடுப்பாங்கன்னாக்க, முதல்ல திமுக ஆட்சி அமைக்குது. யாருடைய கூட்டணியில் ஆட்சி அமைக்குது? ஐயா ராஜாஜியினுடைய கூட்டணியில் ஆட்சி அமைக்குது. ராஜாஜி என்ன சொல்கிறாரு? ஒரு கையில் பூணூலை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கிறார். அப்போ என்ன பண்ணுறாங்க? அப்போ பார்ப்பனியம் உள்ள போரில், அப்போ வந்துட்டு மதவாதம் உள்ள போரில், இந்துத்துவம் உள்ள போரில், எதுவுமே உள்ள போரில் அவங்களுக்கு. இதை நீங்கள் பின்னாளில் கேட்டிங்கன்னாக்க அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நாங்கள் ராஜாஜியை ஏமாற்றிட்டோம், ராஜாஜி என்ன பண்ணோம், எங்கள் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து ஓட்டெல்லாம் வாங்கிட்டு அவரை கழட்டி விட்டுட்டோம் அப்படிம்பாங்க. புரியுதா இல்லையா? ஆனால் இவர்களுக்கு தேவை என்னன்னாக்கா, அந்த ஓட்டு, ஆட்சி, அதிகாரம், சீட்டு, அதற்குண்டான பதவி, இதுதான் அவங்களுக்கு தேவை. இதை செய்வதற்கு என்ன வேணால் செய்வாங்க. ராஜாஜியோட கூட்டணி வைக்கணுமா வைப்பாங்க, வாஜ்பாயோட கூட்டணி வைக்கணுமா வைப்பாங்க. இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு கச்சத்தீவை தூக்கி கொடுத்தீங்க, அப்படியே நாங்கள் வச்சுக்கிறோம், எதையும் கேட்க மாட்டோம், அப்படியே கூட்டணியில் இருப்போம். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, வாஜ்பாய் அரசு எங்கள் பேச்சை கேட்கும் அரசாக இருந்தது சொன்னீங்களா இல்லையா? சொல்கிறீங்களா இல்லையா? இப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? தார்மீக அடிப்படையில் நாங்கள் கொடுத்தோம், நாங்கள் கொடுத்ததுனால தான் வாஜ்பாய் அரசு நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறது. போட வேண்டியதானே ஒரு கையெழுத்து, கச்சத்தீவை மீட்டெடுங்கன்னு சொல்ல முடியுமா இல்லையா? அண்ணா காலத்திலேருந்து சொல்லு கொண்டு இருக்கிறார், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லாத ஒன்றுன்னு. நீங்கள் இவ்வளவு காலம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, பாஜகவோடும் ஆட்சியில் இருந்தீங்க, காங்கிரஸோட ஆட்சியில் இருந்தீங்க. இதுவரை ஒரு ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் ஆட்சியில் மத்திய அரசில் கூட்டாட்சியில் இருக்கும்பொழுது நீங்கள் பேசினதை காட்டுங்க. எதிர்கட்சியானவனு பேசுவாங்க, ஆளுநர் சரியில்லை, ஆளுநர் வந்துட்டு இது பண்ணணும், மாற்றணும், அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஆளுங்கட்சியாக இருந்தீங்கல்ல, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பேச வேண்டியதானே? அதுல ராஜமன்னார் குழு அறிக்கையில் 69 போட. இது வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் ஒரு குழுவை அமைச்சு கொண்டு போய் நீங்கள் சாதிச்சது என்ன? குழு போட்டுடலாம், அந்த குழு என்ன செய்யும்? அதனுடைய அறிக்கையின் அடிப்படையில் உங்களுடைய செயல்பாடு என்னன்னு கேட்குறேன். இதை கொண்டு போய் நாங்கள் வந்துட்டு ஆளுநரின் அதிகாரத்தை பறிக்கிறோம், இந்த அதிகாரத்தை நாங்கள் குறைச்சிட்டோம். ஆளுங்கட்சியாக இருந்தப்போ என்ன செஞ்சுருக்கீங்க சொல்லுங்கள்? காங்கிரஸோடு இருந்தீங்கல்ல, பாஜகவோடு இருந்தீங்கல்ல. ஆளுநருடைய இந்த அதிகாரத்தை நாங்கள் குறைக்கிறோம். அல்லது இங்கே மாநில பட்டியலிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட உரிமைகளை நாங்கள் மீட்டு திரும்ப மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துட்டோம். பொதுப்பட்டியலையோ அல்லது மத்திய பட்டியலுக்கோ போயிடுச்சுங்க, நாங்கள் அதை மீட்டு கொண்டு வந்துட்டோம். நாங்கள் ஆட்சியில் உட்கார்ந்துருந்ததுனால தான், நாங்கள் சொல்கிற பேச்சை கேட்ட ஆட்சி இருந்ததுனால தான் இதை நாங்கள் சாதிச்சிட்டோம். சொல்லுங்கள், ஒரே ஒன்று. இல்லை, தமிழ்நாடு மட்டுமே இதை பண்ணிட முடியுமா? இந்தியா முழுமைக்கு இந்த குரல் வேணும்ல? நீங்கள் தானே சொல்கிறீங்க நாங்கள் சொல்லக்கூடிய ஆட்சியில் இருந்துச்சுன்னு. நீங்கள் தானே சொல்கிறீங்க மாநில சுயாட்சி மொத்த இந்தியாவுக்கு நாங்கள் தான் முன்னோடியாக இருக்கணும்னு சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ நீங்கள் தானே அதை செஞ்சுருக்கணும், செய்ய வேண்டியது நீங்கள் தானே. அப்போ கல்வி பொதுப்பட்டியலுக்கு போகுது, பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு. அதை உங்களால் அந்த சமயத்தில் தடுக்க முடியல, ஏதோ எமர்ஜென்சி பீரியட் நீங்கள் வந்துட்டு கொண்டு போயிட்டாங்க இருக்கு. இப்போ போயிடுச்சு, போனதை நீங்கள் வந்துட்டு திருப்பி எடுக்க முடியுமா? முடியாது. உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள் உட்கார்ந்தது போது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்திருக்க முடியுமா? முடியாது. இப்போ நீங்கள் சட்டம் ஏற்றுறா, நாங்கள் கொண்டு போகிறோம், வழக்கு தொடுக்கிறோம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இது ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கும் போது ஏங்க செய்யலை? இல்லை, இப்போ ராகுல் காந்தி எல்லாம் முன்வைக்கிறாங்கல்ல, நாங்கள் வந்தா நீட்டுக்கு விலக்கு கொடுப்போம், ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா நாங்கள் பண்ணியிருப்போம், ராகுல் காந்தியை சொல்ல வச்சாங்க தானே. ஏன் காங்கிரஸ் அவ்வளவு தூரம் அடி வாங்கி ஒன்றுமே இல்லாமல் இருக்கு, கீழே விழுந்து கிடக்குது. இதே காங்கிரஸ் தான் திமுகவை என்ன ஆட்டம் காட்டினாங்க?
அவங்க வலுவா இருக்கும்பொழுது என்ன நாட்டம் கட்டினாங்க உங்களுக்கு தெரியாதா? கீழ்த்தளத்துல இவங்க வந்துட்டு கூட்டணி பேரம் நடக்குது, மேல் தளத்துல ரைடு நடக்குது. மேல் தளத்துல ரைடு விட்டுட்டே இருக்காங்க. நீ கூட்டணிக்கு படியவில்லை என்றால் உன்னுடைய இது மொத்தமா அம்பலப்படுத்தப்படும். இங்க இருந்து ஆட்சியிலிருந்து உன்னால எப்போ எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு நாங்க பண்ணுவோங்கிறது மிரட்டல் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் கொடுக்குது. அடிபணிஞ்சு கூட்டணிக்கு போனாங்களா இல்லையா? இந்த காங்கிரஸ் தானே செஞ்சிச்சு. இந்த காங்கிரஸ் வந்துட்டு இப்ப சொல்றதை நீங்க அப்படியே ஏற்றுக்கொண்டு ராகுல் காந்தி மிக நல்லவர், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தமிழர்களுடைய உரிமைகள் மொத்தத்தையும் கொடுத்துருவார், நம்புறீங்களா? இந்த காங்கிரஸ் தானுங்க செஞ்சிச்சு. அப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பு இவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் தேனா இனிக்கும். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து உட்கார்ந்தா என்ன செய்யறாங்க, அதுதான் கேள்வி. வந்து உட்கார்ந்த பிறகு இதே ஒடுக்குமுறை, இதே அடக்குமுறைகள் இதுவே அப்படியே தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு நாங்கள் நீட்டை வந்துட்டு விலக்கு கொடுப்போம் அப்படின்னாக்க இதை இவர்கள் எவ்வளவு காலமா சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆட்சிக்கு நாங்கள் வந்தோடனே எங்களுக்கு நாங்கள் இப்படி சட்டம் இயற்றோம்னு சொல்லலை. என்ன சொன்னாங்க? எங்களுக்கு மத்தியிலும் ஆட்சியில் வந்தால் நாங்கள் செய்வோம்னு அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்க? எங்களுக்கு சீக்ரெட் தெரியும், ரகசியம் தெரியும், நாங்கள் வந்தால் அந்த ரகசியத்தை பயன்படுத்தி நீட்டை மொத்தமாக ஒழிப்போம் சொன்னாங்களா இல்லையா? அந்த ரகசியம் என்ன? வெக்கம், மானம், சூடு, சொரணை இருக்கிறது அதோட ரகசியம் அப்படின்னாங்க. இப்போ வரைக்கும் நடக்கலை. என்ன கேட்கறது? நம்ம என்ன திருப்பி கேள்வி கேட்கறது அவங்கள்ட்ட? மாநில சுயாட்சி, ஐயா மாநில சுயாட்சியை இந்த எய்ம்ஸ்னு ஒரு கல்லை தூக்கிட்டு சுத்தினாரு. இங்க பாருங்க, இவங்க வந்துட்டு அதிமுக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் இந்த எய்ம்ஸ் வராது, பாஜக நமக்கு வஞ்சிக்குது, நாங்க வந்தா அதை அப்படியே மாத்தி கொண்டு போயிடும் அப்படின்னாங்க. கல்லை தூக்கிட்டு சுத்தினாரு. இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே எய்ம்ஸ் கட்டிட்டாங்களா? எய்ம்ஸ் திறப்பு விழா நடந்துருச்சா? நீ ட்விட்டர்ல முழுக்க பாத்தீங்கன்னா பாகின் ஒரு ஒரு அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளராக வரும், அவர் பேசுறது ஒன்று வைரல் ஆகுது. இந்தியாவிலேயே பாஜகவும் மோடி அமித்ஷாவும் ரொம்ப தலைவலியாக பார்க்கறது திமுக தான், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தான். அவங்க இந்த ஆளுநர் வழக்கிலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்கு பெரிய தலைவர் பினராயி விஜயனை விட மம்தா பானர்ஜியை விட பெரும் தலைவலியாக இருக்கிறது இந்த ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. அப்போ ஏதோ ஒரு தாக்கத்தை பாஜக ஒரு வலதுசாரி தான் பாகிங்கிறவரும் அப்படி தான் அறியப்படுறாரு. இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் திமுக ஆட்சி கொடுக்குறதுல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எங்க இருந்து இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய மனநிலை. நான் சொன்னது போல தமிழர்களுடைய மனநிலை தான் திமுகவே அப்படி மாற்றிருக்கு. திமுகவை ஒரு பாஜக எதிர்ப்பு கட்சியாக காட்டிக்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது எதுனா தமிழர்களுடைய மனநிலை. இது எப்பயிலேருந்து வருதுன்னா இந்த தேர்தல் அரசியல் வந்த பிறகுலாம் இல்லை, 3000 ஆண்டுகளாக இருக்குது. இங்கே ஆரியர்களா தமிழர்களா அப்படிங்கிற போர் இருக்குல்ல. ஆரியன் எங்க இருந்தும் படையெடுத்து வருவான். நீங்க வந்துட்டு மௌரிய பேரரசுலேருந்து குப்த பேரரசுலேருந்து நீங்க எந்த பேரரசு எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தமிழ்நாடு தனியாக நிற்கும். காரணம் என்ன அப்படின்னாக்கா அவர்கள் எப்பொழுதும் இந்த ஆரியர்களுக்கு எதிராக நின்று கொண்டே இருந்திருக்கிறார்கள். அடிபணிஞ்சு போனதே இல்லை, எதிர்த்து போராடி கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து மற்ற மொழிகள் எல்லாத்தையும் திருத்தி விட முடியுங்கும் போது தமிழ் எப்பொழுதும் தனித்துவமாக நின்று கொண்டே இருந்திருக்குது. அப்பையிலேருந்தே வந்துட்டு ஆரியர்களுக்கு எதிராக பாடல்களை பாடி ஆரியம் கடந்தாய் இங்கே எல்லாத்தையும் வந்துட்டு கொண்டு போய் சேர்த்து பாடல்கள் மூலமாக முதற்கொண்டு ஆரியத்துக்கு எதிரான மனநிலையை தமிழர்கள் எப்பொழுதும் கொண்டு இருக்கிறாங்க. இதற்கு நீங்க ஆதரவாக அந்த மனநிலைக்கு எதிரான நீங்க எதை கொண்டு வந்தீங்கன்னாலும் சரி, அது உடனே இங்க தமிழ்நாட்டில் வெடிக்கும். அது ஹிந்தி திணிப்பா இருக்கட்டும், மும்மொழி கொள்கையா இருக்கட்டும், நீங்க மற்ற எந்த இதை கொண்டு வாங்க, அதை கொண்டு வந்தால் இங்க தமிழர்கள் மத்தியில் வெடிக்கும். நீங்க ஜல்லிக்கட்டுக்கு எதிராக இங்க கொண்டு வரும்பொழுது ஜல்லிக்கட்டு எங்கள் பாரம்பரியம்னு சொல்லி போராடினது யார்? திமுக போராடிச்சு. மொத்த தமிழ்நாடும் போராடிச்சு. ஒரு கட்சி 2 கட்சி இல்லை, மொத்த தமிழ்நாடும் போராடிச்சு. ஏன்னா தமிழர்களுடைய மனநிலை அப்படி. இதை பிரதிபலிக்கலைன்னா உங்க ஆட்சி இங்க வந்துட்டு வேவாது. அதனால நீங்க வந்துட்டு பிரதிபலிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் நீங்க இருக்கிறதுனால போறீங்க. இதை பிரதிபலிக்காததுனால தான் எடப்பாடி ஐயா இப்படி உட்காந்துருக்காரு. அவரால் பிரதிபலிக்க முடியல. அவர் ஆட்சி காலத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது, ஏன்னா குடுமி அங்க இருந்துச்சு, பிரதிபலிக்க முடியலைங்க தான் தூக்கி வீசினாங்க. இந்த மனநிலையை அவங்களால பிரதிபலிக்க முடியலைன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களும் விளக்கப்படுவார். அதனால அவர் இங்க ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸா இருக்காரு. இல்லைன்னா அவரும் இன்னொரு எடப்பாடியாக தான் இருந்திருப்பார். இந்த மக்களுடைய மனநிலை இவ்வளவு தூரம் கொதிப்பு நிலையில இல்லைன்னா அவரும் அப்படிதான் இருந்திருப்பார். இன்னும் சொல்ல போனா இதை கொண்டு வந்து, அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த பாஜக எதிர்ப்பை கொண்டு வந்து இவர்கள் அறுவடை செய்து கொள்கிறார்களே தவிர பாஜகவுக்கு எதிராக இவர்கள் செய்த, அதாவது பாஜக கொண்டு வந்த திட்டங்களுக்கு எதிராக இவர்கள் செய்தது என்னன்னு சொல்லுங்க. இப்ப புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோங்கிறாங்க. அமைச்சர் என்ன சொல்றாரு? புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய நல்ல அம்சங்களை நாங்கள் எடுத்து செயல்படுத்துவோங்கிறார். 2 வருஷம் செயல்படுத்துவோம் சொன்னாரா? இப்பொழுதைக்கு அந்த புதிய கல்விக் கொள்கை ஸ்ரீபள்ளிகளை கொண்டு வந்து திணிக்குது பாஜக. ஸ்ரீபள்ளிகளுக்கு நாங்கள் வந்துட்டு எதிர் அப்படின்னாங்க. ஆனால் எங்கே இருந்தது எதிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அறிக்கையை கொண்டு போய் கொடுக்குறாங்க. நாங்கள் குழு அமைச்சிருக்கிறோம்,
அந்த குழுவின் ஒப்புதலின் பேரில் நாங்கள் கையெழுத்திட்டுருவோம் இந்த கல்வி ஆண்டுக்குள்ள அப்படிங்கிறாங்க. இது யாரு கொடுத்தது? திமுக ஆட்சி தானே கொடுத்துச்சு. ஸ்ரீபள்ளிகள் எங்களுக்கு வேண்டாம் அப்படி இல்லைன்னு நீங்கள் கொடுத்துருக்கணும். கொடுக்கும்பொழுது நாங்கள் என்ன சொல்கிறோம், குழு அமைச்சிருக்கோம், அந்த குழுவின் ஒப்புதலின் அடிப்படையில் இந்த கல்வியாண்டு முடிவில் நாங்கள் கையெழுத்திடுவோம் நீங்கள் போட்டு கொடுத்தது யாரு? சரி, பரந்தூர் விமான நிலையம் வருது, பாஜக இங்கே கொண்டு வருது அப்படி ஒரு திட்டத்தை, நாசகரமான திட்டத்தை, மக்களை அழிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை. திமுக எதிர்க்குதா ஆதரிக்குதா? ஆதரிக்க. 8 வழிச்சாலையை கொண்டு வருது, திமுக எதிர்க்குதா ஆதரிக்குதா? காட்டுப்பள்ளி துறைமுகத்தை கொண்டு வருது, திமுக எதிர்க்குதா ஆதரிக்குதா? இல்ல திமுக கடலுக்குள்ள நான் வந்துட்டு ஒரு பேனா சிலையை வைப்பங்குது, பாஜக எதிர்க்குதா ஆதரிக்குதா? இவர்கள் பேரளவில் நாங்கள் கொள்கை எதிரி நாங்கள் கொள்கை எதிரின்னு சொல்லிக் கொள்வார்களே தவிர இவர்கள் செய்யக்கூடிய எந்த செயலையும் அவங்க வந்துட்டு எதிர்க்க மாட்டாங்க. அவர்கள் செய்யக்கூடிய எந்த செயலையும் இவங்க எதிர்க்க மாட்டாங்க. திரைமறைவில் இவர்கள் 2 பேரும் கள்ள கூட்டணியிலே இருந்து கொண்டே இருப்பார்கள். மக்களுக்கு பெருசுப்பா இவங்க தான்ப்பா எதிர்க்கிறாங்க, திமுக தான்ப்பா எதிர்க்கிறாங்கிற ஒரு மும்மொழி கொள்கை விவகாரத்திலேயோ வக்ஃபு சட்டத்திலேயோ ஏற்கனவே கொண்டு வந்த சிஏ என்பிஆர் என்ஆர்சி போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், 370லேருந்து இஸ்லாமியர்களை பாஜக நேரடியாக தாக்குதலுக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒவ்வொன்றிலையும் திமுக எதிராக தானே நின்றுருக்குது, எதிராக தானே பரப்புரைகள் பண்றாங்க, எதிராக தானே நாடாளுமன்றத்தில் வாக்களிக்கிறாங்க. இப்போ பாஜகவோட ஒரு ஒரு உறவுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்கன்னா நமக்கு அப்ஜெக்டிவா அப்படி எதுலையுமே இல்லையே. இல்லைங்க, நீங்க என்ஐஏவை ஆதரிச்சு வாக்களிச்சது யார்? திமுக தானே. என்ஐஏக்கு முதல் முறையாக காவல் நிலையம் அமைச்சு கொடுத்தது யார்? தென்னிந்தியாவிலேயே காவல் நிலையத்தை முதல்ல அமைச்சு கொடுத்தது யாருன்னா த மோர் டேஞ்சரஸ் ஸ்டாலின் தான் என்ஐஏக்கு. ஏன் அப்படின்னா என்ஐஏவினுடைய முழு குறிக்கோள் அவங்க என்னவா சொல்றாங்கன்னா, அமித்ஷா எந்திரிச்சு சொல்றாரு, இது வந்துட்டு முழுக்க முழுக்க இஸ்லாம் தீவிரவாதிகளையும் தமிழ் அமைப்புகளையும் ஒடுக்குவதற்காக கொண்டு வர்றோங்கிறார் அமித்ஷா சொல்றாரு. அப்படியாக சொல்லப்பட்ட ஒரு என்ஐஏவை இவர்கள் வந்துட்டு ஆதரிச்சு வாக்களிச்சுட்டு வந்தாங்க. திமுக தானே ஆதரிச்சு வாக்களிச்சுட்டு இருந்துச்சு. இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் வந்துட்டு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கும். எப்படி பாதுகாப்பாக இருக்கீங்க? அவங்க எல்லாம் சிறையில் அடிச்சு மொத்தமாக அப்படியே அடைச்சி வச்சுப்போம். இஸ்லாமிய சிறைவாசிகளே நாங்கள் வெளில விடுவோம்னு சொல்லிட்டு வந்தாரா இல்லையா? வாக்கு கேட்கும் போது கேட்டாரா இல்லையா? நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு மாவட்டமாக போராட்டங்களை முன்னெடுத்தது. இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள். விடுதலை செஞ்சாங்களா? செய்ய முடிஞ்சா? செய்ய முடியாது. ஏன்னா செஞ்சிருந்தால், இஸ்லாமியர்களை விடுதலை செய்திருந்தால் திமுகவுக்கு அது மிகப்பெரிய ஒரு அறுவடையை கொடுக்குமா இல்லையா? வாக்கு அறுவடையை கொடுக்குமா இல்லையா? யார் மீது பயம்? யார் மீது பயத்தில் நீங்க வந்துட்டு விடுதலை செய்யாம இருக்கீங்க? உங்களுடைய வாக்கு அரசியல் தானே அது. இஸ்லாமியர்கள் உங்கள் பக்கமாக சாயணுங்கிறது தானே உங்களுடைய வாக்கு அரசியல். ஆனா செயல்பாட்டில் இதை செய்ய மாட்டீங்களா? ஏன்? இவங்க வகுப்பாரி சட்டத்தை எதிர்க்கிறோங்கிறாங்க. அது நிறைவேற்றப்பட்டுச்சா இல்லையா? நிறைவேற்றப்பட்டுச்சா இல்லையா? எது ஒன்றும் நிறைவேறிடும். நம்மளால என்னதான் எதிர்ப்பு கொடுத்தாலும் நம்மளால இதை வந்துட்டு தடுக்க முடியாதுன்னு இருக்குல்ல, அதுக்கு உழுந்து வேலை செய்வாங்க. விடுதலை செய்யறது உங்க கையில தானே இருக்கு. உங்க கையில இருக்குல்ல. நினைச்சா நாளைக்கு விடுதலை செய்ய முடியல. ஏன் விடுதலை செய்ய மாட்டீங்க? ஏன்னா விடுதலை செஞ்சா பாஜக வந்துட்டு படாத பாடு படுத்துவாங்க. அப்ப அந்த பயம் இருக்கு உங்களுக்கு. அப்ப இஸ்லாமியர்களுக்கு எதிராக வரக்கூடிய விதை கட்டமைக்கணும். நான் தான் உங்களுக்கு வந்துட்டு ஆதரவா நிக்கிறேங்கிற ஒரு கட்டமைப்பை மட்டும்தான் உருவாக்கணும். இப்போ இவர்கள் செய்ததுல இந்த வகுப்பாரி சட்டத்தை தடுத்து நிறுத்தியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம சொல்லியிருக்கலாம், திமுக மற்ற மாநிலங்களுடைய முதல்வர்களை எல்லாம் சந்திச்சு இதை வந்துட்டு தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு. தடுத்து நிறுத்த முடிஞ்சா? செஞ்சாங்களா? ஆனா பேர் மட்டும் சொல்லிப்பாங்க, நாங்க தான் எதிர்த்தோம், நாங்க தான் இது பண்ணோம் அப்படின்னு. இல்லை, தொகுதி மறுவரை சீரமைப்பு இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ இங்கே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தானே அதில் முன்னணியாக எடுக்கிறாரு. தொகுதி மறுசீரமைப்பு இன்னும் பேச்சுவார்த்தைக்கே வரலங்க. அது இன்னும் ஒரு அச்சுறுத்தக்கூடிய விஷயமா வரவே இல்லை. அது வரும், கண்டிப்பாக அச்சுறுத்தக்கூடிய விஷயமா தான் வரும். ஆனால் அது வரவே இல்லை. ஆனால் அதை தூக்கி இவர்கள் பிம்பமாக கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னாக்க, இங்கே இவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள், இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. அதை உடைச்சு கொண்டு போகணும், எங்கேயாவது ஒரு பக்கம் திசை திருப்பணும் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு இதை தூக்கிட்டு வரணும், பாஜகவுக்கு எதிராக ஒரு விஷயத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்களே தவிர அதற்கு இப்பொழுதைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இன்னும் அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் வரல. நாங்கள் இது முதல்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். 2023 அண்ணன் பேசிட்டு இருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து அண்ணன் பேசிட்டு இருக்காரு. சீமானண்ணன் தொகுதி மறுசீரமைப்பு வரப்போகுது, மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதெல்லாம் சரிதான். ஆனால் அது இவ்வளோ பெரிய ட்ராமா போட்டு நாங்கள் வந்துட்டு கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னாக்க அதனுடைய சீரியஸ்னஸ் இன்னும் வரல. அது வரும், காலம் வரும்போது அதுக்குண்டான சீரியஸ்னஸ் இல்லைன்னா, அதாவது பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய பவன் கல்யாண் கட்சியை சேர்ந்தவங்கலாம் வந்திருக்கிறாங்க. இந்த சீரியஸ்னஸ் இல்லைன்னா மற்ற மாநிலங்களுடைய முதலமைச்சர்களோ அல்லது பாஜக கூட்டணி இருக்கக்கூடியவங்களோ வராங்களா? எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குதுங்க, அந்த தேவையில வர்றாங்க.
நாம இது தவறான முன்னெடுப்புன்னு நாங்கள் சொல்லலை, அது செய்கிறது சரிதான். செஞ்ச நேரம்னு ஒன்று இருக்குல்ல, அது திமுக தன்னை எப்படி சாதகமாக அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாங்கிறதுக்காக கொண்டு போகும். இதை இன்னும் பின்னாடி கூட எடுக்க முடியும் உங்களால். ஆனால் உங்கள் மீது இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் மிக அதிகமாக வருகிறது. 1000 கோடி டாஸ்மார்க் ஊழல்னு கொண்டு வந்து நிறுத்துறாங்க, இங்கே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பிரச்சனை ஒரு பெருசாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு, பூதாகரமாக போகுதுங்கும் போது அந்த சமயத்தில் இதை கையில் எடுத்து கொண்டு போவேன் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது எதுக்குன்னாக்க நாங்கள் வந்துட்டு புனிதர்கள், நாங்கள் அப்படியெல்லாம் செய்யலை அப்படிங்கிறது கொண்டு போகிறதுக்காக மக்கள் மத்தியில் பாருங்கள், நாங்கள் இதை செய்கிறதுனால தான் பாஜக எங்கள் மீது வந்துட்டு இந்த ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிதுன்னு சொல்கிறதுக்காக தான் தவிர உண்மையாக உளப்பூர்வமாக இவர்கள் செய்யவில்லைங்கிறது தான் குற்றச்சாட்டு. செய்யணும்னா அது இன்னும் வலுவாக எப்போ அந்த இது ஒரு திட்டமாக உள்ள வருதோ அதில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக எடுத்து கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் அதற்குண்டான போராட்டங்களை நடத்தினீங்கன்னா சரியா இருக்கும். இங்கே மக்கள் கூடி நின்னோம், முதலமைச்சர்கள் 4 பேர் இங்கே சேர்ந்து நின்னோம், பிரச்சனை இல்லை. நாடாளுமன்றத்தில் அதனுடைய குரலை வலுவாக எழுத்தும். அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நீங்கள் ஒன்று சேர்க்கணும். அதை ஒன்று சேர்த்து செஞ்சீங்கன்னா சரியான நிகழ்வுன்னு நம்ம சொல்லலாம். 2026 தேர்தலில் ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி இப்படி இருக்கு. இப்போ 2024 தேர்தலில் பாஜக எதிர்ப்புங்கிற முதன்மையான பாலிடிக்ஸாக நம்ம இங்கே பார்த்தோம். இப்போ 26 தேர்தலில் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அரசியல்லாம் மையமாக இருக்குமா? உறுதியாக. இங்கே 26 தேர்தல் 2 விஷயத்தில் மையமாக இருக்கும். ஒன்று, இங்கே திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய இந்த ஆன்டி இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு சலிப்புத்தன்மை. இந்த சலிப்புத்தன்மையும் சரி, அந்த இவர்கள் என்னவெல்லாம் செய்வோன்னு சொல்லிட்டு வந்தாங்களோ அது எதையுமே செய்யாமல் இவர்கள் மக்களுக்கு வந்துட்டு தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கிறதா இருக்கட்டும், பல பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரியது இருக்கும். அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க இங்கே பாஜக மத்தியில் ஆளக்கூடிய பாஜக எவ்வளவு தூரம் வந்துட்டு தமிழர்களை ஒடுக்குகிறது, தமிழர்களுக்கு எதிரான விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறதுங்கிறது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ பாஜகவுக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது ரெண்டுக்கும் இடையில உண்டான போட்டிகளாக தான் இருக்கும். நாங்கள் என்ன சொல்கிறோம், திமுகவையும் நாங்கள் எதிர்க்கிறோம், பாஜகவுக்கும் எதிராக இருக்கிறோம். இப்படியான நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள், உங்களுக்கு உண்டான சரியான ஆட்சி அதிகாரம் உட்காருங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அதை தமிழாக ஒருவன் ஆளும்போது மட்டும்தான் ஒருத்தனால அதை செய்ய முடியுங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200 040619.